கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், இந்த பூமியை சிருஷ்டித்தார். மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் மனிதனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். என்னெல்லாம் எதுதான் அவனுக்கு தேவை இருக்குது அப்படின்னு பார்த்து மிருக ஜீவன்கள், செடி கொடிகள் எல்லாவற்றையும் மனுஷனுக்காக இந்த பூமியில சிருஷ்டித்தார். இந்த பூமியை உண்டாக்கினார், இந்த உலகத்தை உண்டாக்கினார், சகலத்தையும் நல்லது என்று கண்டார். அதற்கப்புறம் மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷனை சிருஷ்டித்து அவனோடு ஒரு பெரிய ஒரு ஐக்கியம் உள்ளபடி இருக்கும்படிக்கு அவனை சிருஷ்டித்து அவனோடு இருந்தார். மனுஷனும் தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு அழகான ஒரு பகுதி இருக்கிறது. ஆதியாகமத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் என்ன செய்கிறாரு, அவர் உண்டாக்கின சகல மிருக ஜீவன்களையும் என்ன பண்றாரா, ஆதாம் கிட்ட வந்து கொண்டு வராராம். எதுக்குன்னா, என்ன பேர் இடலாம் அப்படின்ட்டு ஆதாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எல்லா மிருக ஜீவன்களையும் ஆதாமிடம் கொண்டு வந்து அவன் பேரிடும்படி செய்கிறார். அவனும் பேரிடுறான். என்ன ஒரு அழகான ஒரு உறவு வந்து நம்ம பார்க்கலாம். மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தான், தேவனும் மனுஷனும் ஒரே பிரசன்னத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் தான் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போகிறான். அதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம்ல, 3ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் என்றால், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவனுடைய சத்தம் கேட்ட உடனே அவன் ஆதாம் என்ன பண்றான்னா, ஓடி ஒளிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டான். பாவம் உள்ள வரும் பொழுது தேவனிடத்துல இருந்து மனுஷனை பிரிக்கிறது. சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா, பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனிடத்துல போறதுக்கு விடாது. அந்த பாவமும் அந்த பாவ சுவாபமும் அப்படியே அவனை ஒரு கில்ட் ஃபீலிங்ல வச்சுட்டு காடு கிட்ட போக விடாது, காடோட பிரசன்ஸ்குள்ள போக விடாது. அதே மாதிரிதான் ஆதாமுடைய லைஃப்ல நம்ம பாக்குற மாதிரிதான். பாவம் உள்ள வந்த உடனே தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் இருந்த பொழுது பாவம் மனுஷனுக்குள்ள பிரவேசித்து விட்டது, மனு குலத்துக்குள்ள பிரவேசித்து விட்டது. அந்த பாவம் உள்ள வந்த உடனே தேவனிடத்திலிருந்து பிரசன்னத்தை வந்து அவனை இழக்கிறான், தேவனிடத்திலிருந்து ஓடி போகிறான். அவர் ஒன்னும் பிரசன்னத்தை வந்து பிடுங்கல, இவன் தான் ஓடி போறான். அவருடைய பிரசன்னத்தை விட்டு மனுஷன் வந்து ஓடி போகிறான். நிறைய நேரங்கள்ல வந்து நாம் அவருடைய பிரசன்னத்துல வாழுகிறோமா, இல்ல அவருடைய பிரசன்னத்தை எவ்வளவு முக்கியமாக எண்ணுகிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதே அவருடைய பிரசன்னத்துல இல்லாதபடி வாழ்ந்து கொண்டே இருக்கணும்ன்றது அவருடைய சித்தம் அல்ல. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, ரட்சிப்பின் வழியை அழகாக கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டாக்கினார். அந்த ரட்சிப்பின் மூலமாக என்னெல்லாம் இழந்தோமோ எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அவருடைய பிரசன்னத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு. பிரசன்னத்தை வந்து மனுஷன் இழந்தான், மனு குலமே இழந்தது. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய பிரசன்னத்துல மறுபடியும் வாழும்படிக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் வழியை உண்டாக்கினார். வேதம் சொல்லுகிறது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இம்மானுவேல் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல நமக்கு தந்து அவர் வாழ்ந்தார், அவர் அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட அனைத்து தண்டனைகளையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையில நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில உயிரோடு எழுந்து அவர் இப்பொழுதும் ஜீவிக்கிறார். உயிரோடு எழுந்தவராய் அவர் சொல்லுகிறார். மத்தேயு 28ஆவது அதிகாரத்துல 20ஆவது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். சீஷர்களுக்கு சொல்றாரு. அவருடைய பிரசன்னத்தை வந்து எப்படிப்பட்ட பிரசன்னன்றத வந்து காண்பிக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், ஏதோ 1-2 நாள் இல்லப்பா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், சகல நாட்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லா நேரங்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு தருகிறார். எவ்வளவு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அவர் நம்மளோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை நமக்கு தருகிறது. இன்றைய நாளும் சில நேரத்துல நாம் கடந்து போகிற சூழ்நிலை மேபி ஒரு ரீசன் என்னவா இருக்கலாம், பாவத்தினால நம்ம அவருடைய பிரசன்னத்தை இழந்ததாக இருக்கலாம். அந்த பாவம் என்ன பண்ணுகிறதுனா, முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான், அவரிடத்துல தேவனிடத்துல சேர விடாமல் வந்து
அந்த பாவத்தின் சுபாவம் என்ன பண்ணுது, ஒரு கில்ட் ஃபீலிங்கை கொடுத்து நம்மளாம் காட் கிட்ட போக முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் தேவன் நம்மளை அன்பு கூர்ந்து அரவணைக்கிறவரா இருக்கிறார். அப்படி ஒரு பாவத்தின் மூலமாக அவரிடத்துல சேர முடியாத அளவிற்கு, அவருடைய பிரசனத்துல சேர முடியாத அளவிற்கு நாம் ஒருவேளை இன்றைய நாள் இருப்போமானால் அந்த பாவத்தை அறிக்கையிடலாம். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்காக தான் அவர் மரித்தார். அந்த பாவத்திற்காக தான் அவர் கல்வாரி சிலுவை ஏறினார். அந்த பாவத்திற்காக தான் எல்லா தண்டனையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். அந்த பாவத்தை அறிக்கையிடலாம். அவரிடத்துல நாம் மறுபடியும் கிட்டி சேரலாம். இரண்டாவதாக, இந்த உலகத்துல சில நேரங்கள்ல நாம் சந்திக்கக்கூடிய நபர்களினால ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றோம். People, sometimes if you are facing a rejection today, it might be a rejection from the family members, it might be a rejection from your loved ones, it might be a rejection from the people whom you loved a lot. ஒருவேளை நம்ம அதிகமா நேசிச்சிருக்கலாம், அந்த நேசிச்சவங்களை நம்மளை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். Sometimes even within the Christian circle they are rejecting each other. We are seeing that today. கிறிஸ்துவை அறிந்தவர்களும் sometimes கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஷாலோவா இருக்கிறவங்க they are rejecting each other. They are not really understanding the word. அந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் மத்தியில இருக்கிறீர்கள் என்றால், யாருமே எனக்கு இல்ல, எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாம் என்னை வெறுக்கிறாங்க, என் கூட யாரும் சேர மாட்டேன்றாங்க, என் கூட பேச மாட்டேன்றாங்க. If you feel that you are being rejected, I tell you, Jesus is saying in Matthew 28:20, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அவர் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு இல்லாதவங்களை நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும்? நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் இருக்கிறார். அவரை நாம் பிடித்துக் கொள்ளலாம். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. யார் என்னை கைவிட்டாலும், எவர் என்னை கைவிட்டாலும், இந்த உலகமே என்னை கைவிட்டாலும், இந்த மனுஷன் என்னை கைவிட்டாலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு தந்தவர் என்னை கைவிடாமல் இருக்கிறார். அவர் என்னோட இருக்கணும்ன்ற ஆசையா இருக்கிறார். நான் எதுக்கு மத்தவங்களை யோசிச்சுட்டு இருக்கணும்? அவர் என்னோட இருக்கிறார் என்று வாக்கு தந்து இருக்கிறார். அவர் என்னோடு தான் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அது நம்மளுடைய விசுவாசத்தை எழுப்புகிறதா இருக்கும். அதை விசுவாசிக்கும் பொழுது, எனக்காக வந்தவர், எனக்காக என்னுடைய பாவங்களை ஏற்றவர், எனக்காக மரித்தவர், எனக்காக உயிரோடு எழுந்தவர், அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்றார். யாருமே இந்த உலகத்துல இல்லைனாலும் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். அந்த சத்தியத்தை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம். அதன் மேல ஒரு பெரிய ஃபெய்த் வைக்கலாம். அவர் என்னோடனே இருக்கிறார். நாம் முடங்கி கடக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் we faced rejections, because we faced failures, அப்படியே முடங்கி வீட்டுக்குள்ளே இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அவர் என்ன நோக்கத்துக்கு என்று என்னை படைத்தாரோ, என்னை இந்த உலகத்துல இந்த நேரத்துல வைத்திருக்கிறாரோ, அதை நான் செய்யும்படிக்கு அவர் என்னோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, in his presence there is fullness of joy. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. அவருடைய பிரசன்னத்துல வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் அடங்கி இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை விசுவாசிப்போம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் செல்வோம். அவருடைய பிரசன்னத்தை வாழ்வோம். அவருடைய பிரசன்னத்துல வாழ்வோம். அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சிப்போம். அவர் சொல்லுகிறார், வாக்கு தந்திருக்கிறார். வாக்கு தந்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்கு தந்தவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். ஆமாப்பா, நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு தொடர்ந்து தேவனுக்காக அவருக்கு மகிமை உண்டாகிற விதத்துல நாம் வாழ்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.